இறந்தே போயிட்டாருமா, இறந்து போயிட்டாரு. நான் சொல்றத கேளுமா. நாம இப்ப யாருமே இல்லாத அனாதை ஆயிட்டோம். நாளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உன்னை காப்பாத்த யாருமே வரமாட்டாங்க. அதை நீ புரிஞ்சுக்கணும். என்ன மாதிரி என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாது. கோபி உன்னோட வயசுல சின்னவனு கூட நான் கவலைப்படலம்மா. பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலமெல்லாம் எப்படி காப்பாற்ற முடியும்னு தான் கவலைப்படுறேன். நாங்க கூட வேலை செஞ்சாவது பொழிச்சுக்குவோம். பைத்திய மாதிரி பேசாதே. அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. காதலுங்கிறது இந்த வயசுல சுகமா தாண்டி இருக்கும். ஆனா பின்னால ரொம்ப கஷ்டப்படுவேன். இல்லம்மா, அப்படி ஒண்ணு நடக்காது. நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சுக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்ட. நான் சொல்றது மரியாதையை கேளு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ இந்த கோபியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அந்த சிவனாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். கோபி, நீங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறீங்களா? உனக்கு என்ன வயசாச்சு? 19. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னா முடியாதே. என்ன பண்ணலாம்? நான் உங்க வீட்டுக்கு போயிருந்தேன். உங்க அத்தை கிட்ட பேசினேன். அவங்க சொன்னதை சொன்னா உன் மனசு கஷ்டப்படும். என்னன்னு சொல்லுங்க. நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு காலம் அவங்க சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன். என்ன அவங்க திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. எனக்கு வேற ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? காலையில எஸ்டேட்ல உங்க அத்தை கிட்ட நீ வருத்தப்படுவேன்னு நான் சொல்லல. பரவாயில்ல, சொல்லுங்க. அது அது உங்க அத்தை கிட்ட அந்த சிவனாண்டி ஏதோ முக்கியமா பேசிக்கிட்டு இருந்தான். சரி, நான் கிளம்புறேன். எங்க போற? ஏய், என்ன விடுங்க, நான் எங்கேயோ போறேன். அமைதியா இரு கோபி, நீ எங்கேயும் போக கூடாது. என்ன செய்யறதுனே தெரியல. நான் இப்படியே இருந்தேன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. என்ன கோபி இது? சின்ன குழந்தை மாதிரி. நீ கவலைப்படாம இரு. உனக்கும் ரேவதிக்கும் நான் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த நேரத்துல எங்க போயிட்டு இருக்கா? ரேவதி, 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 வா சீக்கிரம். எழுந்திருக்க மாட்டாங்க. வா. என்ன இந்த நேரத்துல? சீக்கிரம் வா. நீ வந்தது அம்மாக்கு தெரிஞ்சா கொல்லுவாங்களா? கொல்லட்டும். நீ இல்லாம என்னால உயிரோட இருக்க முடியாது. நிலைமையாதான். நான் இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நாம எப்படி சேர போறோம்னு தெரியல. இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடலாம். என்ன என்ன உனக்கு பிடிக்கலையா? இல்ல கோபி, அப்படி எல்லாம் பேசாத. சரி, எங்கேயாவது போயிடலாம். அப்பா அம்மா
அவங்க தான் உங்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. பார்வதி போலாம். நான் வந்துட்டா அம்மாவுக்கு யார் இருக்கா? அப்ப நான் முக்கியம் இல்லல்ல? நீ இல்லைன்னா வாழ்க்கையில நினைச்சிட்டு இருக்க. நான் உனக்கு வேண்டாம் இல்ல? அப்போ நீ என்ன நேசிச்சதெல்லாம் பொய்யா ரேவதி? சரி நான் போறேன். இல்ல நான் ஒரு வர செஞ்சு போல. என்ன ஊரை விட்டு ஓட போறீங்களா? சூப்பர்வைசர் குரல் மாதிரி இருக்கு. ரேவதி எங்க போனா? ஒரு அப்பாவி பொண்ணை ஏமாத்தி ஊரை விட்டு போறேடா. நீ உருப்படவே மாட்டேடி. அடிய ஓடுகாலி, இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். உயிரோட இருக்க மாட்டேன். வீட்டுக்குள்ள காலை எடுத்து வச்ச காலை வெட்டிடுவேன். மான மரியாதையோட உங்களை வாழ விட மாட்டேடா. சொல்லுமா, அவர் அடிக்க வேண்டாம் சொல்லு. இனிமேல் சொல்றது எல்லாத்தையும் நான் கேக்குறேன். சொல்லுமா. அம்மாடி, இப்போ அது நான் சொல்றது கேளுமா. எது சிவராணியை கட்டிக்க. அம்மா, அது மட்டும் சொல்லாத. நான் சொல்றது கேட்க மாட்டியா? கோபி, 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 ஏ கோபி. ஏ கோபி, என்னடா இது? உன்னை யாராவது அடிச்சாங்களா? என்ன யாருக்குமே பிடிக்கல. அது உன்னோட நினைப்பு. இல்ல, ரேவதிக்கும் என்ன பிடிக்கல.